ஜெய்பவானி விடியலை தந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி. உறவுகளுக்கு ஒரு அழகான காலை வணக்கம். அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில் இரவும் பகலும் அமிழ்ந்து வாழ முயலுங்கள். எது பயனற்ற மாயாஜாலமோ அதன் நிழல் கூட உங்கள் மீது பட வேண்டாம். உங்கள் காலில் கட்ட விரல் கூட அதன் மீது படிய வேண்டாம். இன்றைய சிந்தனைகளை ஆழ்ந்து சிந்திக்கலாம். இன்றைய பொழுது நமக்காக இருக்கட்டும். ஜெய்பவானி. ஜெய்பவானி விடியலை தந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அழகான நன்றி. உறவுகளுக்கு ஒரு அழகான காலை வணக்கம். அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில் இரவும் பகலும் ஆழ்ந்து வாழ முயலுங்கள். எது பயனற்ற மாயாஜாலமோ அதன் நிழல் கூட உங்கள் மீது பட வேண்டாம். உங்கள் காலில் கட்ட விரல் கூட அதன் மீது படிய வேண்டாம். உறவுகளே, இதுக்கான அடையாளம் புரியுதா? அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில், அமைதியும் தூய்மையும் யோசிக்கணும். அமைதிக்கு ஆன்மீகமே. தூய்மையான உடலும் தூய்மையான எண்ணமும் எங்க போனா இருக்கும்? இறை கோவிலுக்கு போனால், ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால். அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில் இரவும் பகலும், ஒரு பகலும் ஒரு இரவு மட்டுமின்றி இரவும் பகலும் அமிழ்ந்து வாழ முயலுங்கள். அதனோட மெதுங்க, அதுக்குள்ள மூழ்கி அதனே தஞ்சம்னு வாழுங்க. எது பயனற்ற மாயாஜாலமோ, எது பயனற்ற மாயாஜாலம்னா, எது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொய்மையான ஒரு வாழ்க்கையவும் பொய்மையான உறவுகளும் இருந்தால், மாயாஜாலம், அதன் நிழல் கூட உங்கள் மீது பட வேண்டாம். அவங்களோட நிழல் கூட உங்க மேல படக்கூடாது. உங்கள் காலில் கட்ட விரல் இருக்கு பாருங்க, அது பூமியில நடந்தா கொஞ்சம் தூக்கி நிற்கும். உங்கள் காலில் கட்ட விரல் கூட அதன் மீது படிய வேண்டாம். இது எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நம்ம ஆன்மீகத்துல வளர்த்துக்கிட்டோம்னா, நம்ம கிட்ட தூய்மையற்றவர்கள், பயனில்லாதவங்க, தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், தேவையற்ற புறம் பேசி இறையவே கேள்விக்குறியாக்குறவங்களை என்ன பண்ணும், நம்ம அவங்க கூட இருக்காத அளவுக்கு நம்மளை ஒதுக்கிடும். நம்மளே ஒதுக்கி கொண்டு வந்துடும். அவங்க பயனற்றவங்க, நம்ம ஆன்மீகத்துக்கு பயனில்லாத ஒரு ஜீவராசிகளை நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி நம்ம தான் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிடணும். ஒதுங்கி நம்மளோட நிழல் கூட அவங்க மேல படக்கூடாது. அவங்க யாரோ நம்ம யாரோங்கிற அளவுக்கு நீங்க இதுல வந்துடலாம். இந்த சிந்தனைகளுக்கு உட்பட்டதுதான் இந்த வரிகள். அதனால நீங்க எப்பொழுதுமே ஆன்மீகத்தோட இரவும் பகலும் தூய்மையான பக்தி, தூய்மையான எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா ஆன்மீகத்துல இருக்கும். அந்த ஆன்மீகத்தை நாடுங்க. நமக்கு தேவையில்லாத கருத்துக்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் நம்ம மனநிலைகளை இறைவன் பக்கத்துல போகும்போது அது கெடுக்கிற தன்மைக்குள்ள யாராவது இருந்தா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா ஒதுங்குவாங்க. நிழல் கூட உங்க மேல படக்கூடாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, நாம் கும்பிடும் இறை அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கிட்ட நெருங்க விடாம அடிச்சு விரட்டிடுங்கிறதுக்கு இதுக்கான ஆழமான ஒரு வரி. சிந்தித்து செயல்பட்டு முன்னேற்றங்கள் பாதைகளில் ஓடலாம். நம் கருமாவை புனிதப்படுத்துவோம். நம் எண்ணங்களை புனிதப்படுத்தும் போது நம்ம கர்மா புனிதமாகும். இன்றைய பொழுது உங்களுக்கானது. வாருங்கள், நம் சிந்தனைகளோட இன்றைய பணிகளை தொடரலாம். ஜெய் பவானி.